ஸ்ரீ நாரத முனிவர் வாழ்க்கை வரலாறு 7ஆம் பகுதி. சத்தியலோகம் களை கட்டி இருந்தது. அன்னை கலைவாணி இசைத்த வீணா கானம் அந்த லோகத்தை ரம்யமாக்கிக் கொண்டிருந்தது. தேவருலகம் அந்த கானத்தில் மயங்கி கிடந்தது. இந்திரலோகத்தில் எதிரொலித்த அந்த இசை கேட்டு ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை ஆகியோர் தங்களை மறந்து நடனமாடினர். இந்த இனிமையான சூழலில் நாரதர் அங்கு வந்து சேர்ந்தார். அந்த இசை ஞானியும் தன் அன்னையின் இசையில் மயங்கினார். சொந்த இல்லம் அல்லவா, அதனால் சற்றே உரிமையுடன் அன்னையின் அருகில் அமர்ந்து கானத்தை ரசித்தார். இசை வெள்ளத்திற்கு சற்றே ஓய்வு கொடுத்து கலைவாணி கண் திறந்தாள். அருகில் நாரதர் அமர்ந்திருந்தார். மகனே, எங்கே சென்றிருந்தாய்? சிவபெருமான் உன்னை திரிலோக சஞ்சாரியாக, அதாவது உலகமும் சுற்றுபவராக திரிய வரம் தந்ததிலிருந்து நீ இல்லத்திலேயே இருப்பதில்லை. இல்லத்திலிருந்து தந்தைக்கு உதவியாக, தாய்க்கு அனுசரணையாக ஏதாவது உதவி செய்யலாம் என்ற எண்ணமாவது உன்னிடம் இருக்கிறதா? தாய் கடிந்து கேட்டாலும் மகன் மீதான பாசமும் அக்கறையும் வெளிப்பட்டன. தாயே, என்னை திட்டாதீர்கள், நான் ஒன்றும் பொறுப்பில்லாதவன் அல்ல. ஆனால் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியவர்கள் தான் பொறுப்பற்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தங்களை பற்றி. என் தாய்க்கு ஏதாவது இழுக்கு என்றால் அதை போக்குவது மகனான எனது கடமை அல்லவா? அதை எப்படி செய்வதென தெரியாமல் தான் விழித்து கொண்டிருக்கிறேன், அலைந்து கொண்டிருக்கிறேன். சரஸ்வதி தேவிக்கு ஏதும் புரியவில்லை. இந்நேரத்தில் பிரம்மதேவர் அங்கு வந்தார். சரஸ்வதி தேவியும் நாரதரும் அவரது பாத கமலங்களை நமஸ்கரித்தனர். மகனே, எங்கே சென்றிருந்தாய்? நீண்ட நாளாக உன்னை காணவில்லையே என்றதும், அதைத்தான் நானும் விசாரித்தேன் என்றாள் கலைவாணி. அவன் என்னென்னவோ கூறுகிறான், எனக்கு இழுக்கு என்கிறான் என்றாள் சரஸ்வதி. நாரதா, உன் சேஷ்டையை யாரிடமாவது காட்டினாயா? உன் தாயை யாரோ பழித்திருக்கிறார்கள் என்றால் எந்த சூழ்நிலையில் அப்படி பழித்தார்கள்? நீ ஏதாவது அவர்களிடம் வம்பிழுத்தாயா? அந்த கோபத்தில் சரஸ்வதியை பற்றி ஏதாவது கூறினார்களா என சற்று காட்டமாகவே கேட்டார் பிரம்மதேவர். தந்தையே, இந்த உலகத்தில் என்னை நம்புவார் யாருமில்லை என ஆகிவிட்டது. எல்லாம் நீங்கள் என் தலையில் எழுதிய விதிதான். நான் நல்லது செய்தாலும் எல்லோருக்கும் கெட்டதாகத்தான் தெரிகிறது என்று அப்பாவித்தனமாக விழிகளை உருட்டி கொண்டு கூறிய நாரதர் நடந்ததை கூறினார். தாயே, வைகுந்தம் சென்றேன் ஸ்ரீமன் நாராயணரை தரிசிக்க. அவர் அருகே அமர்ந்திருந்த லக்ஷ்மி தேவியார், அன்னை வைத்திருக்கிறாளே வீணை, அந்த வீணை அவளுக்கு சொந்தமானது அல்ல. நான் செல்வத்துக்கு அதிபதி. அந்த செல்வத்தை கொண்டு வாங்கப்பட்டதுதான் இந்த வீணை என்றார்கள் என நாரதர் கூற பிரம்மதேவர் இடைமறித்தார். நாரதா, கலகம் செய்யாதே. யாராவது ஒருவர் நாம் ஏதாவது கூறாமல் தானாக இப்படி பேசுவார்களா? நீதான் ஏதாவது கூறியிருப்பாய். அவள் அதற்கு அப்படி பதில் சொல்லியிருப்பாள் என்றார் கோபமாக. தந்தையே, நீங்கள் எப்போதுமே இப்படித்தான். என் மீது சந்தேகப்படுவதே வாடிக்கையாகிவிட்டது. நாராயணரும் லக்ஷ்மி தேவியும் தற்செயலாக பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது ஒரு வாதம் வந்துவிட்டது. அதில் என்னையும் அவர்களாகத்தான் இழுத்தனர். அப்போது லக்ஷ்மி தேவி உதிர்த்த வார்த்தைகள்தான் இவை என்றார் நாரதர் முகத்தை தாழ்த்தி கொண்டு. வெள்ளை தாமரை பூவில் வீணாகானம் செய்யும் சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது. என் அன்பு கணவரே, என் மகனை வம்பிழுக்க வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்திருக்கிறாள் இந்த லக்ஷ்மி. என் வீணை இசையின் மகிமையை தாங்க முடியாத அவள் இப்படி என்னை அவமானப்படுத்தி இருக்கிறாள். நீங்கள் அவளை கண்டித்து வாருங்கள். நீங்கள் போகாவிட்டால் நானே செல்கிறேன் என்று சரஸ்வதி தேவி பொங்கியதும், அன்னையே, அங்கே மட்டும் போனால் போதாது, சிவலோகத்தில் பார்வதி தேவியையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றார் நாரதர். பிரம்மதேவர் அதிர்ந்து விட்டார். அடே நாரதா, சிவலோகத்திற்கு வேறு போனாயா? அங்கு என்ன வம்பு செய்தாயோ? அந்த சிவனுக்கு எடுத்ததற்கெல்லாம் கோபம் வரும். 5 தலையுடைய என்னை ஏற்கனவே 4 தலையாக்கி விட்டார். இனி நெற்றிக் கண்ணையும் திறப்பார் என்று நடுங்கினார். சரஸ்வதி தேவி கோபக்கனல் வீச, அவள் என்ன கூறினாள் கூறு என்று விரட்டினாள். தாயே, நீங்கள் பலமில்லாதவராம். நீங்கள் வீணை இசைப்பதற்குரிய சக்தியை அந்த தேவிதான் கொடுக்கிறாராம். தன் அருள் இல்லாவிட்டால் உன் அன்னை இசைவாணியாக முடியுமா என்கிறார்.
மனம் வேதனைப்பட்டு வந்துள்ளேன். என் சொந்த தாயான தாங்கள்தான் உயர்ந்தவர் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதை செய்தால்தான் எனக்கு உணவு, தூக்கம் எல்லாம் என்று கூறிவிட்டு அகன்றார். பிரம்மதேவருக்கு புரிந்துவிட்டது. 3 லோகங்களுக்கும் இடையே பயங்கரவாத போர் நடக்கப் போகிறது என்று. நடுக்கத்துடன் அவர் நாராயணரை சந்திக்க சென்றார். பரந்தாமா, என் மகன் நாரதன் தங்கள் பக்தன். நாராயணா என்ற வார்த்தையை தவிர வேறெதையும் உச்சரித்து அறியான். லக்ஷ்மி தேவியார் ஏதோ தற்செயலாக கூற அதை அவன் அன்னையிடம் கூறிவிட்டான். சரஸ்வதி தேவி கோபத்தில் இருக்கிறாள். அவள் இங்கு வந்தால் கோபித்து கொள்ளாதீர்கள் என்று பணிவாக கூறிய பிரம்மதேவரிடம், பிரம்மதேவரே, அவளை கோபிக்க எனக்கு வழி இல்லையே. ஏனெனில் நாரதர் தங்களிடம் கூறியது அனைத்தும் உண்மை. என் மனைவி அவ்வாறு பேசியது நிஜம்தானே என்றார் கண்ணை சிமிட்டியபடி நாராயணன். 7ஆம் பகுதி நிறைவடைந்தது.